இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எந்த ஒரு ஜாப்க்கு போனாலும் அந்த கம்பெனியில் வைக்கிற இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஜாப்பில் போய் நம்மளால் செட்டில் ஆக முடியுது. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும், லைக் எக்ஸாம்பிளுக்கு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் உங்களோட எஜுகேஷன் ஓரியன்டான கொஷின்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட செல்ஃப் அப்பீரியன்ஸ் தான். அந்த இன்டர்வியூவில் உங்களுடைய ப்ளசன்ட் அப்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது, நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு எப்படி ரெடியாகி போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் நம்மளுடைய தோற்றத்தை நல்ல விதமாக காட்டும் போது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ப்ளசன்ட் அப்பீரியன்ஸ் வரும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூ பற்றின ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். பிளேஸில் நமக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா அங்கே உள்ள என்விரான்மெண்டல் அண்ட் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிப்போம். இல்லை 6 to 1 இயர்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மாறிடுவோம். இதுதான் நேச்சர். ஆனால் இன்டர்வியூவர் இந்த ஜாபுக்கு நம்ம சூட் ஆகுவோமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நம்மளோட ஃபிசிக்கல் அப்பீரன்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நம்மளோட ப்ளசன்ட் அப்பீரன்ஸை எப்படி நீட்டாக அவங்கக்கிட்ட காட்ட முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டாக பார்க்கலாம் வாங்க. பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் நீட் ஹேர் கட் அண்ட் க்ளீன் ஷேவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கி இன்டர்வியூ போகிறீங்கன்னா மொதல் நாள் போயிட்டு ஹேர் கட் பண்ணுறது க்ளீன் ஷேவ் பண்ணுறது பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இதை மொதல் நாள் தான் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. நீங்கள் இதை பிஃபோர் 1 வீக்குக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. இதான் உங்களுக்கு நீட் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கோட் ஷூட் போட்டு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஃபார்மல் டையை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. இல்லை நான் கோட் ஷூட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுல ஃபார்மல் ஷர்ட் அண்ட் ஃபார்மல் பேண்ட் போட்டு டக்கின் பண்ணுங்கள், நீட் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு க்ளீன் ப்ரெஸ்டு ஷர்ட். அதாவது நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நியூவாக ஷர்ட் எடுக்கின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஓல்டு ஷர்ட்டை நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக அயர்ன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நீட் லுக் கொடுக்கும். இன்டர்வியூக்கு போகிறப்போ டார்க் கலரில் ஷர்ட் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். லைட் கலர் ஷர்ட்ஸ் மட்டும்தான் நீட் லுக் கொடுக்கும். ஒயிட் கலர் இஸ் த பெஸ்ட் கலர். நெக்ஸ்ட் ஒன் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், த க்ளோஸ்ட் பட்டன். நீங்கள் இருக்கிற மாதிரி காலில் உள்ள பட்டன்ஸ்லாம் கழட்டி விட்டுட்டு அந்த கையெலாம் வந்துட்டு டக்கின் பண்ண மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போடுறத அவாய்ட் பண்ணுங்கள் இன்டர்வியூ டைமில். அண்டு பட்டன்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்கணும். பெல்ட் டைப்பில் ஃபார்மல் பெல்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கலர் பெல்ட், ஏதாவது பிக்சர்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்க பெல்ட், இந்த மாதிரி பெல்ட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் பெல்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பேண்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஃபார்மல் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. போகிறப்போ மோஸ்ட்லி ஷூஸ் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பாலிஷ்டு ஷூஸ் அண்டு பிளாக் கலர் ஷாக்ஸ் இஸ் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் இன்டர்வியூ போகிறப்போ என்னெல்லாம் பண்ணால் நீட்டான ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஹேர் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கேர்ள்ஸ். இந்த பிக்சரில் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் போனடைல் இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் த இன்டர்வியூ. விடும்போது சம்டைம் நீங்கள் ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது கண்ணுக்கோ இல்லை நெத்திக்கோ முன்னாடி வரப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களை இன்டர்வியூ பண்ணுற பர்சன் அதை அன்கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ போனடைல் போடுறது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அண்ட் பெஸ்ட் ஒன். இன்டர்வியூ போகிறப்போ ஹெவியாக மேக்கப் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் டார்க் கலர் லிப்ஸ்டிக் போடுறது இந்த மாதிரி விஷயத்தில் அவாய்ட் பண்ணிவிட்டு வெரி லைட் மேக்கப், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக மேக்கப் போட்டு உங்களோட ஒரிஜினல் ஃபேஸை காட்டுங்க போதும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜுவல்லரி அப்படிங்கிறப்ப கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜுவல்ஸ் போட்டுப்போம். ஆனால் இன்டர்வியூ டயத்தில் இந்த ஜுவல்ஸ் போடுறத கம்மி பண்ணிக்கோங்க, போட வேணான்னு சொல்ல. எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதோ அந்த ஜுவல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் உங்கள் ப்ரொஃபஷனலுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஐடியை எம்என்சியை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சுடிதார் இஸ் த பெஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு நீங்கள் டீச்சிங் லைனில் போகிறப்போ உங்களுக்கு காட்டன் சாரீ இந்த மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட் ஒன். நீங்கள் சுடிதார் ஒன்று சூஸ் பண்ணும்போது உங்களோட சுடிதார் நல்ல காட்டன் சுடிதாராகவும் அண்ட் அதோட கை 3/4 அப்படி இல்லைன்னா ஃபுல் ஸ்லீவாக இருந்தால் கூட நல்லது தான். காலர் நெக்காக இருந்தாலும் இன்னும் பெஸ்ட்டு தான். இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் சுடிதாரை சூஸ் பண்ணும்போது அவங்கள இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.
அண்ட் கேர்ள்ஸை இன்டர்வியூக்காக ட்ரெஸ் சூஸ் பண்ணுறப்போ லைட் கலராக ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டார்க் கலர் சூஸ் பண்ணாதீங்க. லைட் கலர்ஸ் மட்டும்தான் நீட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் லெகின்ஸ் யூஸ் பண்ணி குர்த்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குர்த்தி, அதாவது அந்த சுடிதாரோட லென்த்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுடிதாரோட லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா லெகின்ஸ் போடுறப்ப அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குர்த்தி சூஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி கட் ஷூஸ் இருந்துச்சுன்னா இன்டர்வியூ போகிறப்ப யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லாத பட்சத்தில் நார்மல் செப்பல் யூஸ் பண்ணுங்கள். ஹை ஹீல்ஸ் வேண்டாம், நார்மல் செப்பல் தான் பெஸ்ட்டு. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ போகிறதுக்கு நல்ல ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்குற ஐடியா பற்றி உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். அண்ட் இன்டர்வியூ போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த மாதிரி இன்டர்வியூ பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இன்னும் நிறைய பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.